ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் ரெண்டு டெர்மினலுக்கு அக்ராஸில் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வந்து நம்ம ஈக்வி பொட்டென்ஷியல் அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். கன்சிடர் திஸ் ப்ராப்ளம். இந்த டெர்மினல்ஸ் ஏ அண்ட் பிக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய ஓவரால் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இந்த சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி லிட்டில் பிட் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா இது வந்து கியூபிக் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க. நான் ஸ்டார் டெல்டா கன்வர்ஷன் போனாலும் இட் டேக் ட்ரெமெண்டஸ் டைம் டு சால்வ் த ப்ராப்ளம். ஸோ இந்த மாதிரி சம்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஈக்வி பொட்டன்ஷியல் அப்படிங்கிற கான்செப்ட் அப்ளை பண்ணி என்னுடைய ப்ராப்ளத்தை நான் ஒர்க் அவுட் பண்ண போறேன். இங்க கொடுத்துருக்கிற சம் இருக்கு பாத்தீங்களா? இது வந்து ஈக்வி பொட்டன்ஷியல் கான்செப்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள கொஞ்சம் ஈஸியா இருக்கிறதுக்காக ஐ கோ ஃபார் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இதே டயக்ராம் தான் நான் இங்க போட்டிருக்கிறேன், பட் வெவ்வேறு கலர்ல போட்டிருக்கேன் so that you get some clear cut idea. Consider this cube. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் ஒரு நம்பரிங் கொடுத்துட்றேன் so that it is very easy to you. I take this is number 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. I put different numbers. Here the entering current which is equal to I. அதே மாதிரி இங்கிருந்து வெளியே போற கரண்ட்டும் ஈக்குவல் டு ஐ. இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ல இருக்கு. அதனால இங்க ஆறுங்கிற டேர்ம் எங்கேயும் யூஸ் பண்ணல. ஜஸ்ட் கன்சிடர் ஆல் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு ஆர். இப்ப இங்க இருந்து வரக்குள்ள மூணுமே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அப்போ 3 பேரலல் பாத். அப்போ வர கரண்ட் எப்படி பிரியும்னா ஈவனா பிரியும். மொத்தம் 3 பேரலல் பாத் இருக்கு, ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் ஈக்குவலா டிவைட் ஆகும். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட் வந்து I/3, I/3, I/3. சிமிலர் இந்த பாயிண்ட்ல வரக்குள்ள 2 பேரலல் பாத் இருக்கு, 2 ஷண்ட், 2 பாத்தா பிரியுது. அப்ப இங்க இருந்து வர கரண்ட் அகைன் ஈக்குவலா ஸ்பிளிட் ஆகும். I/6 ஹியர், I/6. சிமிலர்லி இந்த 6 ஓம் வழியா போற கரண்ட்டும் I/6 இருக்கும். இந்த 7th ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இது வழியா போறதும் வந்து I/6. சிமிலர்லி ஹியர் I/6 and 5 வழியா போற கரண்ட்டும் I/6. இப்ப இங்க 10 வழியா பாத்தீங்கன்னா இங்க ஒரு I/6 மேல வருது, இங்க ஒரு I/6 வந்து அகைன் உள்ள வருது. அப்ப ரெண்டும் ஆட் ஆகி எனக்கு I/3 10 ஓம் வழியா ஃப்ளோ ஆகும். அது மாதிரி 11th அந்த ரெசிஸ்டர்ல பாத்தீங்கன்னா ஹியர் I/6, 7th இருந்து ஒரு I/6 ரெண்டும் ஆட் ஆகி I/3 வெளியே போகும். அண்ட் சிமிலர்லி ஃபார் 12, நம்பர் 5 அண்ட் நம்பர் 6ல இருந்து I/6 வருதுங்களா, இது ஆட் ஆயிட்டு I/3 இங்க வரும். இப்ப பாத்தீங்கன்னா 10, 11, 12 இந்த நம்பர் ரெசிஸ்டர்ல இருந்து I/3 வருதுங்களா, இதெல்லாம் ஆட் ஆகி ஐக்கு ஈக்குவலா கிடைச்சிடும். இதுதான் வந்து என்னுடைய கரண்ட் டைரக்ஷன்ஸ் இந்த கியூபிக்ல. இப்போ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு சம் வோல்டேஜ் I apply across this A and B terminals. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த கரண்ட் ஈக்குவலா ஸ்பிட் ஆகிறதுனால இப்போ இந்த பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து I take A and similarly I take this point as B and I take this point as C. இப்போ 3 கரண்ட்டுமே ஈக்குவலா டிவைட் ஆகுது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல டிராப் போக பாயிண்ட்ஸ் சரிங்களா, A, B, C மூணுமே வந்து சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கும் ஆர் ஈக்குவல் பொட்டன்ஷியல்ல இருக்கும். அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஏபிசி யூஸ் பண்ணிட்டேன்னா ஏபிசி டி எஃப் இந்த 3 பாயிண்ட்டும் சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கும். பாயிண்ட்ஸ் டிஇஎஃப் மூணுமே வந்து சேம் பொட்டன்ஷியல்ல இருக்கும், அப்படின்னா ஈக்குவல் பொட்டன்ஷியல்ல இருக்கும். இதுதான் வந்து இதோடைய மீனிங். சரிங்களா? அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டையும் நான் ஒன்னா கனெக்ட் பண்ணிடலாம், அதான் இதோடைய கான்செப்ட். அப்போ ஏபிசி மூணுத்தையும் நான் ஷார்ட் பண்ணிடலாம். சிமிலர்லி டிஇஎஃப் இந்த 3 பாயிண்ட்டையும் என்ன பண்ணலாம், நான் ஷார்ட் பண்ணலாம். இப்போ அதை தான் வந்து நான் பண்ண போறேன். இப்போ
இந்த பி அண்ட் சிங்கிற பாயிண்ட்டை ஏ கூட கனெக்ட் பண்றேன். இப்ப பி கூட இந்த 9th ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்குங்களா? ஓ இதை வந்து ஏங்கிற பாயிண்ட் கூட கனெக்ட் பண்றேன். அதே மாதிரி இந்த தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணிடுறேன், ஏங்கிற பாயிண்ட் கூட கனெக்ட் பண்ணிடுறேன். ஐ புட் நம்பர் ஹியர் 3 into. இப்ப இந்த சிங்கிற பாயிண்ட் எங்க கனெக்ட் ஆகுது அப்படின்னா ஏங்கிற பாயிண்ட்ல தான் கனெக்ட் ஆகுது. இஸ் த கரஸ்பாண்டிங் மீனிங். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் எங்க தான் கனெக்ட் ஆகுது, இந்த ஏங்கிற பாயிண்ட்ல கனெக்ட் ஆகுது. சிமிலர்லி இந்த பிங்கிற பாயிண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் 8ம் வந்து அகைன் ஏ கூட தான் வந்து எனக்கு கனெக்ட் ஆகுது. ஸோ ஐ புட் த நம்பர்ஸ் ஃபார் யுவர் கிளாரிட்டி. 8, 7, 11, 12, 6, 5, again it is 4 and this is 1. ஸோ இப்போ மீதி இருக்கிற பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க டி இருக்கு, இ இருக்கு, அகைன் எஃப்ங்கிற டேர்ம் இங்க இருக்கு. சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இப்போ இந்த டிஇஎஃப் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதை வந்து அகைன் ஈக்வி பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால நான் ஒன்னா கனெக்ட் பண்ண போறேன். ஸோ இன் சச் கேசஸ், ஸோ இந்த டிங்கிற பாயிண்ட், ஸோ இந்த இங்கிற பாயிண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ இல 7 ஓம் இருக்கு, அகைன் இது எஃப் கூட கனெக்ட் ஆகும். ரெசிஸ்டர் நம்பர் 8 அகைன் எஃப் கூட கனெக்ட் ஆகும். இந்த 11th ரெசிஸ்டரும் எஃப் கூட கனெக்ட் ஆகும். அண்ட் சிமிலர்லி இந்த 4, 9, 10 இது மூணும் டீல இருக்கிற பாயிண்ட்ஸ். ஸோ இது எல்லாமே எது கூட கனெக்ட் ஆகும்னு சொல்லி பார்த்தோம்னா எஃப் கூட தான் கனெக்ட் ஆகும். ஏன்னா ஈக்வி பொட்டன்ஷியல்ங்கிறதுனால எல்லாம் ஒரே பாயிண்ட்ல தான் எனக்கு கனெக்ட் ஆகும். சொல்றது புரிஞ்சுங்களா? இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ மொத்தம் எனக்கு 3 பாயிண்ட் இருக்கு. ஏ, எஃப், இந்த 2 பாயிண்ட் இருக்கு. இங்க ஏபி கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப என்னோட நெட்வொர்க்கை நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இட் இஸ் ஏ. ஸோ ஏல இருந்து ஃபர்ஸ்ட் ஏங்கிற நோடுக்கு நான் போட்டுக்கிறேன். ஓகே. அண்ட் சிமிலர்லி திஸ் இஸ் தி எஃப் அண்ட் திஸ் இஸ் பி அவுட்புட் டெர்மினல். ஸோ அப்போ தேர்ஃபோர் ஏ, எஃப், எஃப்ல இருந்து பி கனெக்ட் ஆகுது. இந்த நம்பர்ஸ் இப்படி நான் போட்டுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த இன்புட் பாயிண்ட்ல இருந்து ஏக்கு போற ரெசிஸ்டர் நம்பர் 1. அதே மாதிரி ஏல இருந்து எஃப்க்கு நேரா கனெக்ட் ஆயிருக்கிறது ரெசிஸ்டர் நம்பர் 5. அதே மாதிரி எஃப்ல இருந்து பிக்கு கனெக்ட் ஆயிருக்கிறது ரெசிஸ்டர் நம்பர் 12. இப்ப பாத்தீங்கன்னா ஏல இருந்து இன்புட் டெர்மினல் ஏல இருந்து ஏ கூட என்னென்ன கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 2 கனெக்ட் ஆயிருக்கு, 3 கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இங்க இருந்து பார்த்தோம்னா ரெசிஸ்டர் நம்பர் 2 கனெக்ட் ஆயிருக்கு, ரெசிஸ்டர் நம்பர் 3யும் கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஏல இருந்து ரெசிஸ்டர் நம்பர் 9 எங்க போயிருக்குன்னு பார்த்தோம்னா எஃப்க்கு போயிருக்கு. அதே மாதிரி 4ம் எஃப்க்கு போயிருக்கு, 8ம் எஃப்க்கு போயிருக்கு. அதே மாதிரி 6ம் பாத்தீங்கன்னா எங்க போயிருக்கு, எஃப்க்கு போயிருக்கு. ஸோ தேர்ஃபோர் அப்போ இதுல கான்சிக்வன்சஸ் பார்த்தோம்னா அப்பார்ட் ஃப்ரம் 5 எனக்கு என்னென்ன நம்பர் இருக்குன்னு பார்த்தோம்னா எஃப்ல 1 இருக்கு, சாரி 1, 2, 3, 5 போச்சுன்னா இட் இஸ் 4. ஸோ அதே மாதிரி நம்பர் 9 இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் அதை நான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுறேன். 4, 9 ஆல்ரெடி 3, 1, 2 கனெக்ட் பண்ணிட்டேன், 5ம் கனெக்ட் பண்ணிட்டேன். அகைன் என்ன இருக்கு, எனக்கு 8 இருக்கு. ரெசிஸ்டர் நம்பர் 8 வந்து எஃப்ல கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஏ டு எஃப் வந்து பாத்தீங்கன்னா இந்த 6 இந்த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு இங்க தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரெசிஸ்டர் நம்பர் 6, ஸோ இதுவும் இங்க தான் கனெக்ட் ஆயிருக்கு. அகைன் 7ம் வந்து இங்க தான் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ரெசிஸ்டர் நம்பர் 7 இங்கே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ எஃப்ல இருந்து பிக்கு பாத்தீங்கன்னா 12 ஆல்ரெடி கனெக்ட் ஆயிடுச்சு. மீதி என்ன இருக்கு, 11 and 10 இருக்கு. அப்போ இது வந்து இங்க பேரலா எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு 11 and 10. ஸோ 11, 10. ஸோ இதையும் நான் கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் மை ஈக்குவலண்ட் சர்க்கியூட் ஃபைனலி. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலா கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் n number of resistance parallel connect ஆயிருந்ததுன்னா we know that R total which is equal to R by N. So according to that இங்க 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கனால this is R by 3. இங்க மொத்தம் பாத்தீங்கன்னா மொத்தம் 6 ரெசிஸ்டன்ஸ் 1, 2, 3, 4, 5, 6 6 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு.
இதோட வேல்யூ வந்து R/6. இங்க பாத்தீங்கன்னா அகைன் 3 ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ தட் இட் இஸ் அகைன் R/3. அப்ப என்னுடைய நெட் ரெசிஸ்டன்ஸ் R டோட்டல் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா R/3 plus R/6 plus R/3. If I add all those things, எனக்கு என்ன கிடைக்கும்னா 2R plus R plus 2R, which is equal to 5R divided by 6. So this is the equivalent resistance across the terminals A and B. So this is the method we solve using equipotential method. But at the same time, so we know that from this diagram, just I take the outer loop. There is the another way to solve this. ஸோ ஏபிக்கு அக்ராஸ்ல நான் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ண போறேன். அப்போ இதுக்கு அக்ராஸ்ல இருக்கிற மொத்த டிராப் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா இது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் ஆர். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்பர் 2 வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து I/3. ஸோ I/3 இன்டூ ஆர். இந்த அவுட்டர் லூப் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு எனக்கு பிளஸ் I/6 இன்டூ ஆர் பிளஸ் இந்த 12th ரெசிஸ்டர் வழியா பாத்தீங்கன்னா அது வழியா போற கரண்ட் அகைன் I/3 இன்டூ ஆர். So you take I outside and come to this side. அப்ப V/I which is equal to R/3 plus R/6 plus R/3. Again, if I simplify this, I get the value of 5R/6. This is the final answer. So in both the cases, the answer will be the same. But equipotential வச்சு நம்ம நிறைய மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் எலாபரேட்டா நம்ம பார்த்தது. That is the answer. Thank you.